Important 3 marks repeated கேட்கக்கூடிய கொஸ்டின். Give an account of cryopreservation. உரை குளிர் பாதுகாப்பு என்றால் என்ன? The protoplasm, அதாவது பிளான்டோடைய protoplasm, cell, tissue, organs or other biological material are subjected to preservation, cooling of very low temperature, liquid nitrogenல -196 degree centigradeல போலனை வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கிரியோ ப்ரெசர்வேஷன். புக்கில் பாக்ஸில் இருக்கும் அந்த லிக்விட் நைட்ரஜன் -196 டிகிரி யூஸ்டீன் ப்ரெஷர் போலன் இன் விசிபிள் கண்டிஷன் ஃபார் ப்ரொலாங் டியூரேஷன். ரொம்ப நாள் நம்ம பாதுகாத்து வைக்கலாம் -196 டிகிரி சென்டிகிரேடில். ஸோ இது எதுக்கு பயன்படுகிறதுனா, இட் இஸ் யூஸ் ஸ்டோர் போலன் கிரைன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் ஃபார் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ். அந்த கிராப்ஸோடைய போலனை நம்ம பாதுகாத்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இது பயிர் பெருக்கத்துக்கு பயன்படுகிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கிரியோ ப்ரெசர்வேஷன். அடுத்தது, ரைட் ஆன் எனி 3 ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பாலிஎம்ப்ரியோனி. ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் தென் 1 எம்ப்ரியோ இன் ஏ சீட். சீடில் நிறைய எம்ப்ரியோ இருந்ததுன்னா அது பேர் பாலிஎம்ப்ரியோனி. அந்த சீலிங் ஃபார்ம் ஃப்ரம் த நியூக்ளியர் டிஷ்யூ ஆஃப் சிட்ரஸ். அந்த நியூக்ளியர் டிஷ்யூ இருக்குல்ல, நியூக்ளியர் அந்த எம்ப்ரியோக்குள்ளார அந்த டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகும். சிட்ரஸ் ஆர் ஃபவுண்ட் பெட்டர் க்ளோன்ஸ் ஆஃப் ஆர்ச்சிட். இது பல தோட்டங்களில் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்லாம் க்ளோன் பண்ணுறதுக்குள்ளோன்னா அது நகல் எடுக்கிறதுக்கு நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. எம்ப்ரியோ த்ரூக்ஸ் பாலி எம்ப்ரியோனி ஆர் ஃபவுண்ட் இன் வைரஸ் ஃப்ரீ. இது வந்து வைரஸ் தொட்டிலேருந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இது நிறைய நம்ம பயிர் பெருக்கம் செய்யலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, இது கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ட்ரா ஏ டயக்ராமேட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். இந்த படத்தை போட்டு கலாசாயன், மைக்ரோஃபியலியன், நீஸ்லஸ், எம்ப்ரியோசாக், ரஃபே, பியூனிக்கல்ஸ், இன்டெக்மெண்ட்ஸ். இந்த 2 லேயருக்கு பேர் இன்டெக்மெண்ட்ஸ். இந்த டயக்ராம் போட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பீடம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இட் சப்ளை நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர். மைக்ரோஸ்போருக்கு உணவு கொடுக்குது. இட் கான்ட்ரிபியூட் த ஸ்போரோபொலினியம் த்ரூ யூபிஸ் பாடிஸ். யூபிஸ் பாடிங்கிற ஸ்போரோபொலினியம் உருவாக்கத்துக்கு பயன்படுகிறது. ஸ்போரோபொலினின் பிளே ரோல் ஆன் போலன் வால் ஃபார்மேஷன். போலன்ஸ் அந்த மகரந்தம் உடைய வால் ஃபார்ம் ஆகிறதுக்கு பயன்படுகிறது. போலன் கிட் மெட்டீரியல் கான்ட்ரிபியூட் த டப்பீடல் செல். டப்பீடல் செல் உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது. எக்ஸின் ப்ரோட்டீன்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் டப்பீடல் செல். டப்பீடல் செல்லேருந்து அது உருவாகுது. ரிஜெக்டட் ரியாக்ஷன், அதாவது சில பேருக்கு அந்த மகரந்தம் போலன்னா மகரந்தம் அது ஒத்துக்காது. அந்த பூக்கிற சமயத்தில் அவங்க அலர்ஜி தும்மல்லாம் போடுவாங்க காலைல ஏஞ்சன்னு. அது இந்த தும்மலை உருவாக்கக்கூடிய அலர்ஜியை உருவாக்கக்கூடிய ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுது. இட் கண்ட்ரோல் த ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்டெரிலிட்டி ஆஃப் த மைக்ரோஸ்போர். மைக்ரோஸ்போருடைய வளமற்றதான்னு நிர்ணயிக்கிறதும் இந்த டப்பீடம் லேயர் தான். அடுத்தது, ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் த ஹெமி ஆண்ட்ரோபஸ் ஓவில். கிடைமட்ட சூலகம் அப்படின்னா என்ன? சூழ்னா இப்படி தான் நேராக இருக்கணும். கிடைமட்டன்னா அப்படி டிரான்ஸ்வர்ஸ் சைடில் இருக்கும். இன் திஸ் பாடி த ஓவில் இஸ் பிளேஸ் டிரான்ஸ்வர்ஸ்லி. ஓவியூல் வந்து இப்படி டிரான்ஸ்ஃபராக இருக்கும், நேராக இல்லாமல் டிரான்ஸ்ஃபராக இருக்கும். ரெக்டாங்கிள் டு த ஃபியூனிக்கல்ஸ். எக்ஸாம்பிள் பிரிமிலேசி. அடுத்தது, டிஃப்ரென்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். அந்த நம்ம செடியை வந்து கிராஃப்ட் ஒட்டு போடுறது, மண்ணில் பதியம் வைக்கிறது, அது லேயரிங்னா பதியம். தெர் இஸ் ஃபியூஷன் பிட்வீன் த டிஷ்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ். தெர் இஸ் நோ ஃபியூஷன். இது மண்ணில் அப்படியே பதிச்சு வைக்கிறோம். ஸ்டாக் பிளான்ட் கண்டெயின் வெரி ஸ்ட்ராங் ரூட் வரும். இதில் ரூட் ஆர் ஃபார்ம்டு ஸ்டெம்லேருந்து நம்ம மண்ணில் அப்படியே நம்ம வளர்ச்சி மண்ணில் பதியம் போடுறதுனால அந்த மதர் பிளான்ட் ஸ்டெம்லேருந்தே ரூட் வரும். மவுண்ட் லேயரிங், ஏர் லேயரிங். மண்ணில் பதிக்கிறது மண்முட்டு பதியம். ஏர் லேயரிங், காட்டிலேயே பதியம் போடுறது. இதில் வந்து ஒட்டு போடுறது வந்து பட்டு கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டன் கிராஃப்டிங், க்ரௌண்ட் கிராஃப்டிங், வெட்ஜ் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான்ட்டில் வந்து ஒட்டு போடுறது. இதுதான் கிராஃப்டிங். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஒரு 5 கொஸ்டின் சொல்லியிருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெசனுக்குரியது.